அட இது அருமையா இருக்கே. என்ன இடம் இது? இந்த எக்ஸாமோட 2வது கட்டம் இந்த இடத்துல தான் நடக்க போகுது. இதுதான் 44th பேட்டில் ட்ரைனிங் ஜோன். ஆனா நாங்க இதுக்கு வச்ச பேரு தி ஃபாரஸ்ட் ஆஃப் டெத். ஃபாரஸ்ட் ஆஃப் டெத்தா? போலி பாறைகளா? இத எங்கேயோ பாத்திருக்கேனே. உலகத்துல எங்கேயுமே ஸ்கொயர் ஷேப்ல பாறைகளே இருக்காது. இது ரொம்ப கேவலமா இருக்கு. உள்ள யாருன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். மறுபடியும் என்ன கண்டுபிடிச்சிட்டீங்களா தலைவரே? நீங்க திறமசாலி தான் போங்க. என்னோட எதிரிங்கிறவர் கண்டிப்பா இப்படிதான் இருக்கணும். மறுபடியும் கன் பவுடர் அதிகமா யூஸ் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். நான் தான் மோவேகி. பிரீஸ்குள்ள என்ன மாதிரி கனவுச்சிய பார்க்கவே முடியாது. எனக்கு அல்ஜிப்ரானா ரொம்ப பிடிக்கும். நான் தான் ஓடா. நான் தான் இந்த கிராமத்திலேயே நம்பர் 1 நிஞ்சா கொனஹாமரு. நாங்க ஒன்னா இருக்கும் போதே ஆரம்பத்துல இருந்தே வந்தது நீங்க தான். எனக்கு நல்லா தெரியும். உங்களுக்கு இப்ப என்னதான் வேணும்? ஜூனியர் எக்ஸாம் உடைய 2வது கட்டம் ஆரம்பிக்க போகுது. நீங்க எங்களை தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. உங்க கூட எல்லாம் விளையாடுறதுக்கு இப்ப எனக்கு சுத்தமா நேரமே கிடையாது. நாங்க ஒண்ணு விளையாட்டுக்காக வரல தலைவரே. முக்கியமான வேலை இருந்து வந்திருக்கோம். நாங்க இங்க ஒரு முக்கியமான இன்டர்வியூவை எடுக்கிறதுக்காக வந்திருக்கோம். ஆமா ஆமா. இன்டர்வியூ எடுக்க வந்திருக்கீங்களா? அகாடமியோட நியூஸ் பேப்பருக்காக தான் நாங்க ஒரு ஆர்டிக்கல் எழுதிக்கிட்டு இருக்கோம். ஜூனியர் எலெக்ஷன் எக்ஸாமினேஷனை பத்தி நாங்க முக்கியமான தகவல்களை சேகரிக்க போறோம். அதனாலதான் உங்களை ஒரு இன்டர்வியூ எடுக்கணும்னு ஆசைப்படுறோம். என்ன சொல்றீங்க? தயவு செஞ்சு முடியாதுன்னு மட்டும் சொல்லிடாதீங்க. நாங்க ரொம்ப சந்தோஷப்படுவோம். அதெல்லாம் சரிதான். ஆனா இப்போ தம்பி அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? கதை பேசுனது போதும். உனக்காக எக்ஸாம் வெயிட் பண்ண. சாரி, ஆனா கொனஹாமரு அகாடமி நியூஸ் பேப்பருக்காக ஏதோ இன்டர்வியூ எடுக்க வந்ததா சொல்லிக்கிட்டு இருக்கான். அடடா, அத பத்தி நான் மறந்தே போயிட்டேன். லார்டோக்காக நான் ஒரு இன்டர்வியூ கொடுக்கறேன்னு சொல்லியிருந்தாரு. எனது உங்களுக்கான இன்டர்வியூவா? சரி, நாம ஒரு 10 நிமிஷம் பிரேக் எடுத்துக்கலாமா? அகாடமி நியூஸ் பேப்பர்ல இருந்து வந்திருக்கவங்க கிட்ட நீங்க கொஞ்சம் மரியாதையா நடந்துக்கணும். அவங்க என்ன கேள்வி கேட்டாலும் நீங்க பொறுமையா பதில் சொல்லணும். ஆனா என்னதான் இன்டர்வியூ எடுக்க வந்தாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அப்படி இல்ல பாஸ். ஆனா நீங்க தான் ரொம்ப முக்கியமானவர். ஓ, அப்ப எனக்கு ஆட்சேபனை இல்ல. இந்த உலகத்திலே நான் தான் சிறந்த நிஞ்சாங்கிறத உங்களுடைய ரீடர்ஸ்க்கு நான் புரிய வச்சாகணும் இல்லையா? ஸ்பெஷல் ரிப்போர்ட் லைவ் ஃப்ரம் ஃபாரஸ்ட் ஆஃப் டெத். நாருட்டோவும் ஸ்குவாட் 7 சேர்ந்த மத்த உறுப்பினர்களும். சரி தலைவரே, முதல்ல உங்களை பத்தின சில தகவல்களை சொல்ல முடியுமா? ஓகே, என்னுடைய பேரு நாருட்டோ உசுமாக்கி. எனக்கு இன்ஸ்டன்ட் ராமன்னா ரொம்ப பிடிக்கும். அதுவும் இச்சிராக்கி நூடுல்ஸ் ஷாப்ல யுருகா சென்சை வாங்கி கொடுத்த ராமன் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பல வகையான ராமனை டேஸ்ட் பண்ணுங்கிறது தான் என்னுடைய ஆசை. உலகத்திலேயே மிக சிறந்த ஹோக்காகே ஆகணுங்கிறது தான் என்னுடைய குறிக்கோள். அப்பதான் கிராமத்துல இருக்கிற மக்கள் என்கிட்ட மரியாதையா நடந்துப்பாங்க, என்ன கண்டிப்பா கௌரவிப்பாங்க, எனக்கு முக்கியத்துவம் கிடைக்கும். எந்த கெனினாலையும் என்னுடைய ஜுட்சுக்கு ஈடு கொடுக்க முடியாது. யுருகா சென்சை என்ன எவ்வளவு பாராட்டியிருக்காரு தெரியுமா? உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நீங்க கிராஜுவேட் ஆயிட்டீங்க. இப்போ நான் ஸ்குவாட் 7ல இருக்கேன். ஒவ்வொரு நாளும் ஆபத்தான மிஷன்ஸ்ல நாங்க எல்லாருமே கலந்துக்கிறோம். டார்கெட் கிட்ட இருந்து எவ்வளவு தூரத்துல இருக்க? 5 மீட்டர்ஸ் தூரத்துல இருக்கேன். நான் தயாரா இருக்கேன். நீங்க சிக்னலை கொடுங்க. நானும் தயாரா இருக்கேன். நானும் ரெடி தான். தாக்குங்க. நான் இத புடிச்சிட்டேன். அதோட இடது பக்க காதுல ஏதாவது ரிப்பன் கட்டிருக்கா? ஆமா சார், அதோட காதுல ரிப்பன் கட்டிருக்கு. என்னோட டீம்ல இருக்கிற மத்த கெனன், சாஸ்கே, சாக்குரா. எங்க டீம்ல என்ன மாதிரி திறமைசாலி வேற யாரும் கிடையாது. அவங்கள பத்தி சொல்ல பெருசா ஒண்ணும் இல்ல. பரவாயில்ல தலைவரே, நீங்க ஆர்டிக்கலுக்காக எதை வேணாலும் சொல்லலாம். சரி சரி சொல்றேன் இரு. சாஸ்கே உச்சிஹாவை பத்தி எல்லாருமே எப்பவும் பெருமையா பேசுவாங்க. கிளாஸ்ல பொண்ணுங்க எல்லாருமே அவனுடைய ஃபேன்ஸ். ஆனா அவனை பத்தி முழுசா எனக்கு மட்டும் தான் தெரியும். நல்ல வேலை மாட்டிக்காம தப்பிச்சிட்டேன். பிரச்சனை என்னன்னா, மத்தவங்க முன்னாடி என்ன ஜோக்கர் ஆக்குறது தான் சாஸ்கே உடைய ஒரே வேலை. ஆனா ஒரு நாள் நான் யாருங்கறத அவனை காட்டுவேன். சாக்குரா ஹாருனோவும் என் டீம்ல இருக்கா. உங்களுக்கு தெரியாத ஒரு ரகசியத்தை சொல்றேன். சாக்குராவுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும். ஆனா அந்த உண்மையை ஒத்துக்கவே மாட்டா. ஆனாலும் அவன் என்கிட்ட கோவமா நடந்துக்கிறது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். போதும்.
தலைவரே! உன்ன மாதிரி ஒரு பொண்ணை நான் பார்த்ததே இல்ல. நான் சொன்னேனா, நான் அவரோட கேர்ள் ஃப்ரெண்ட் சொன்னேனா? இவனை வச்சுக்கிட்டு என்ன பண்றது? அதேதான், அவன் சைஸ்ல இருக்கிற ஒரு செல்ல பிராணியை அவன் எடுத்துக்கிட்டான். நாம அந்த பக்கம் போக கூடாது. கண்ணி வெடி வச்சிருப்பாங்க, வெடிச்சிரும். எப்பவுமே ஆபத்தான மிஷன்ஸ் மட்டும் தான் இருக்கும்னு சொல்ல முடியாது. சில நேரங்கள்ல ஹொகாகேவுக்கும் நிறைய விஷயங்களை கத்து கொடுத்திருக்கேன். இந்த போட்டோவை எங்களால ஏத்துக்க முடியாது. டிரான்ஸ்ஃபார்ம். அடடா, இங்க என்ன பண்றீங்க? ஆனா இந்த தகவலை எல்லாம் ஆர்டிக்கல்ல போட்டா கொஞ்சம் கூட நல்லா இருக்காது. சரி, வேற எதை பத்தி பேசுறது? முதல் தடவை நாம சந்திச்சத பத்தி சொல்லுங்களேன். ம், வயசானவரே, வந்து ஏன் கூட மோதுங்க. உங்களை தோக்கடிச்சு நான் தான் 5வது ஹொகாகேவா ஆக போறேன். என் பேரு கோனஹாமரு. நான் 3வது ஹொகாகேவோட பேரன். அப்படின்னா ஊர்லயே அவர் தான் மிகப்பெரிய நிஞ்சா. 4வது ஹொகாகே இந்த ஊர்லயே மிகப்பெரிய ஹீரோன்னு சொல்லணும். அவர் செம திறமசாலி. 9-tailed fox கிட்ட இருந்து இந்த ஊரையே காப்பாத்திருக்காரு. அதனாலதான் நாம எல்லாம் உயிரோட இருக்கோம். என்ன நிறுத்திட்ட? நீ என்ன அடிக்க போறேன்னு நான் நினைச்சேன். ஹொகாகே என் தாத்தான்னு தெரிஞ்சதும் பயந்து நடுங்குறியா? அத பத்தி எல்லாம் எனக்கு கவலையே இல்ல. அடி அடிதான். யுருகா சென்சேயை பத்தி மறந்துட கூடாது. அவர் என்கிட்ட ரொம்ப நல்லா நடந்துகிட்டாரு. அப்பப்போ நான் அவரையும் கடுப்பேத்திக்கிட்டு இருந்தேன். நான் நாருட்டோ உசுமாக்கி அடுத்த ஹொகாகே ஆவேன். சிறந்த நிஞ்சா ஆவேன். அப்பதான் மத்தவங்க என்கிட்ட நல்லபடியா நடந்துப்பாங்க, எனக்கு மரியாதை கொடுப்பாங்க. என்ன நம்புங்க. நாருட்டோ, நீ எதுக்காக ஒக்காகே சிலைய அப்படி பண்ணன்னு சொல்லு. மாட்டீங்களா? அதுதான் என்னுடைய அழகான ஜுட்சு. போதும், உன்னோட விளையாட்டை கொஞ்சம் நிறுத்துறியா? ஆர்டிக்கல் முழுக்க உங்களை பத்தி மட்டுமே எழுத முடியாது. ஓ, நீ சொல்றதும் சரிதான் கோனஹாமாரு. ஒரு தடவை சாஸ்கே பயங்கரமா சொதப்பிட்டான். அந்த கதையை வேணும்னா சொல்லட்டுமா? அந்த கதையெல்லாம் ஏற்கனவே நிறைய தடவை கேட்டுட்டோம். உங்களை தவிர வேற யார பத்தியாச்சும் பேசுங்களேன். எனக்கு தெரிஞ்சு நாருட்டோ அவனை பத்தி தான் அந்த குழந்தைங்க கிட்ட கண்டிப்பா பேசிக்கிட்டு இருப்பான். நம்ம பேரை கூட இது வரைக்கும் எடுத்திருக்க மாட்டான். அவன் இப்படிதானே, தெரிஞ்ச விஷயம் தானே. ஒரு நிஞ்சாவா வாழ்றது எவ்வளவு கஷ்டம்னு பார்க்கலாம். சாக்குரா ஹாருனோவை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களே. அவங்கள மாதிரியான குணாய்ச்சியை நான் பார்த்ததே கிடையாது. பெண் நிஞ்சாக்கு தேவையான எல்லா திறமையும் அவங்க கிட்ட இருக்கு. பிசிக்கல் ஸ்பிரிச்சுவலுக்கு நடுவுல இருக்கிற இன்டர் பவரை பாருங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். கடைசியா ஹேண்ட் சைஸ் மூலமா ஃபோக்கஸ் பண்ணி சக்கரவை ரிலீஸ் பண்ணணும். டிரான்ஸ்ஃபார்ம். மூவைக்கு நருட்டோ பத்தின உண்மை தெரியணும்னா நீங்க என்கிட்ட தான் பேசணும். அவன் பயன்படுத்துற வித்தியாசமான நென்ஜுட்சு டெக்னிக்ஸ பத்தி நான் சொல்றேன். முதல்ல அவனோட அழகான ஜுட்சு, ஷேடோ க்ளோன் ஜுட்சு. ஷேடோ க்ளோன்ஸ். ஒரு நருட்டோவை சமாளிக்கிறதே ரொம்ப கஷ்டம். ஹாரம் ஜுட்சுன்னு ஒன்னு பயன்படுத்துவான். டிரான்ஸ்ஃபார்ம். 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 ஹரம் ஜுட்சுவை பயன்படுத்தி உங்க கதையை முடிச்சிட்டேன். நாருட்டோ, லேட்டா வந்தா இதுதான் தண்டனை. சர்ப்ரைஸ். ஆனா நாருட்டோ அவன மாதிரி நடந்துக்கலனா ரொம்பவே வித்தியாசமா இருக்கும் தெரியுமா? சில நேரங்கள்ல பிரச்சனையாவும் முடியும். நான் இப்போ ஒருத்தரை பத்தி மட்டும் தான் பேச போறேன். அவரு ரொம்ப திறமைசாலி. சாஸ்கே உச்சிஹா அகாடமிலே மிக சிறந்த ஸ்டூடெண்டா அவரு கிராஜுவேட் ஆனவரு. எங்க கிளாஸ்லயும் ரொம்ப பிரபலமான ஒரு ஸ்டூடெண்ட். ககாஷி சென்சேவை எதிர்த்து கூட அவனால தைரியமா சண்டை போட முடியும். அதாவது சாஸ்கே ரொம்ப கூல். அவனை பத்தி பேசும்போதே எனக்கு புல்ல இருக்குது. சாதாரண தாக்குதல் பயன்படுத்துறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. அடேங்கப்பா, ட்ராப்பா? திறமசாலிதான். ஹார்ஸ், டைகர், ஃபயர் ஸ்டைல், ஃபயர் பால் ஜுட்சு. என்னது? கெனினால ஃபயர் ஜுட்சுவை பயன்படுத்த முடியாது. அதுக்கு நிறைய சக்கரா தேவை. இப்படி நடக்க வாய்ப்பே இல்ல.
டீமன் வேண்ட் ஷூரிகேன். ஒரே டீமா செயல்படணும். உங்க எல்லாருக்குமே நாங்க நன்றி சொல்லி ஆகணும். இன்டர்வியூ பிரமாதமா போச்சு. ஆமா, நன்றி. ஜூனியர் எக்ஸாம்ல காலக்கிட்டு வாங்க தலைவரே. கவலைப்படாதீங்க கைஸ், நான் பாத்துக்கிறேன். Okay, bye. நாங்க சீக்கிரம் கிளம்புறோம்.